Hi friends, இன்னைக்கு நம்ம காளான் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிட்டு இதுல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய்க்கு பதிலா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு 2 பீஸ் அளவுக்கு பிரிஞ்சி இலை எடுத்துர்க்கேன். 1 பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 பீஸ் அன்னாச்சி பூ, கொஞ்சம் கல்பாசி எடுத்துர்க்கேன். இதெல்லாம் ஆயிலில் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நான்வெஜ் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டே இருக்கும். கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயம்னா 1 வெங்காயம் போதும். இது கூட 2 பச்சை மிளகா கட் பண்ணது. ஆனியன் நல்லா கோல்டன் கலர் வரணும், அந்த அளவுக்கு வதக்கிற போகிறோம். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிற போகிறோம். இப்போ நல்லா தக்காளி மசிஞ்சிடுச்சு. இந்த டயத்தில் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்மளோட வீடியோவில் குழம்பு மிளகாத்தூள் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோ கூட போய் பார்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா அந்த ஆயிலே நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்கலாம். வதக்குனதுக்கப்புறமா இது கூட குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான், 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை திருப்பி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கிற போகிறோம். அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டயத்தில் உப்பு உரப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். இது கூட 1 பேக்கெட் காளான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. காளான் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 மூடி தேங்காய், சின்ன தேங்காயில் ஒரு 1/4 மூடி தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்ச அந்த ஜாரில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த டயத்தில் தண்ணி உங்களுக்கு பார்த்து கூட குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். காளான் சீக்கிரமாகவே வெந்துடும். அதிக நேரம் வேக வச்சிங்கன்னா ஒரு மாதிரி லப்பர் மாதிரி ஆயிடும். அதனால் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் காளான் வேகிறதுக்கு போதும். அந்த ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ஒயிட் ரைஸ், வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வேறு பவுலில் மாற்றிக்கிற போகிறோம். இப்போ நம்மளோட காளான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.